மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி உருவான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தாலும் ஆதிபராசக்தி என்றதுமே அனைவருக்கும் நினைவிற்கு வரும் இடம் மேல்மருவத்தூர் தான். அதே போல் சென்னை சுற்றி முக்கிய கோவில்கள் என்றதும் நினைவிற்கு வருவதும் மேல்மருவத்தூர் தான். தமிழகம் மட்டுமின்றி உலகின் பல நாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள். தன்னை வணங்கும் பக்தர்களின் வாழ்வில் ஆதிபராசக்தி பல அற்புதங்கள் நிகழ்த்துவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆதிபராசக்தி கோவிலில் யார் வேண்டுமானாலும் அம்மனுக்கு பூஜை, அபிஷேகங்கள் உள்ளிட்டவைகள் செய்து வழிபடலாம். சபரிமலையை போன்று இந்த கோவிலிலும் மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபடுவது முக்கிய வழிபாட்டு முறையாக உள்ளது. மேல்மருவத்தூர் கோவில் வரலாறை தெரிந்து கொள்ளலாம். தற்போது ஆதிபராசக்தி கோவில் அமைந்துள்ள இடத்தில் 1960களில் ஒரே ஒரு வேப்பமரம் மட்டுமே இருந்தது. இந்த மரம் மற்ற சாதாரண வேப்ப மரங்களைப் போல் கசப்பு தன்மை கொண்டதாக இல்லாமல்